பார்ஷியல் டெரிவேட்டிவ் கான்செப்ட் தான் இந்த ப்ராப்ளம் ஃபுல்லாவே. சரியாம்மா? ஓகே சார். சரிங்களா? இப்ப ஆல்ரெடி உங்களுக்கு டிமாண்ட் ஃபங்ஷன் தெரியும். P ன்னு நோட் பண்ணுவோம். அங்க என்ன நோட் பண்ணுவோம்? P ன்னு நோட் பண்ணுவோம். இங்க வந்து 2 கான்செப்ட் சொல்லிக்கிறாங்க. என்னன்னு சொல்லிக்கிறாங்க? PU அண்ட் PR ன்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேவாம்மா? டிமாண்ட் ஓகே சார். PUங்கிறது ஆர்கன் அண்ட் Rங்கிறது வந்து ரிவோல்ட். அவ்வளவுதான் சொல்லிக்கிறாங்க. 2 கான்செப்ட். சரியாம்மா? ஓகே. அதே மாதிரி Qங்கிறது நம்ம Q மட்டும் தான் படிச்சிருப்போம். இங்க 2 வேரியபிளா டிஃபைன் ஆகுது. என்னது? QU and QR. அதே ஐடியா தான். குவான்டிட்டி இன் கார்பன் அண்ட் குவான்டிட்டி இன் ரோல். அந்த மாதிரி தான் கொடுத்துக்கிறாங்க. சரிங்களா? அதான் கொடுத்துக்கிறாங்க தவிர நீங்க பெருசா நீங்க ரிஸ்க் எடுக்கணும் அவசியம் கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி டோட்டல் காஸ்ட் கொடுத்துட்டா டோட்டல் காஸ்ட் என்ன கொடுக்குறான்? QU ஸ்கொயர் பிளஸ் 2QR 200 QU இந்த வேல்யூ கொடுத்துக்கிறான். கரெக்டுங்களா? இங்க என்னன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ இஜெட்டுங்கிற ஃபங்க்ஷன் வந்து 2 விதமா எடுத்துக்கோங்க. P அண்ட் இஜெட்டுங்கிறது இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து டிசி, இது வந்து டிஆர் எடுத்துக்கலாம். நான் ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தோட லிங்க் பண்ணி சொல்றேன். அதே மாதிரி இங்க QU QR வருது பாத்தியா, இது வந்து என்ன நம்ம எடுத்துக்கலாம்? எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துப்போம். சரிங்களா? அவ்வளவுதான் தவிர இங்க பெருசா இல்லை. நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு நிறைய 2 ப்ராப்ளம் ஹோம்ஒர்க் கொடுத்து இப்போ போட்டுட்டு கையில. அதே மாதிரி 2 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நான் போட்டேன். அதோட ஐடியா தான். பட் கான்செப்ட் மெயின் கான்செப்ட் இதுதான். சரிங்களா? இப்போ ப்ராப்ளம் ஒன்னா மூவ் பண்ணலாமா? சரி, இப்போ என்ன கேட்டுக்கிறான், எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். நம்மளுக்கு டிஆரோட ஃபார்முலா தெரியும். டிஆர் ஈக்குவல் டு பி இன்டு கியூன்னு தெரியும். கரெக்டுங்களா? பட் இங்க டிஆரோட ஃபார்முலா என்னவா இருக்க போகுது? 2 கான்செப்ட் இருக்குது. ஒன்னு வந்து பியூ கியூயூ பிளஸ் பிஆர் கியூஆர். ஓகேங்களா? இதுதான் டிஆரோட ஃபார்முலா. ஏன்னா 2 வேரியபிள் இருக்குதுல்ல, அதனால இதுதான் பிஆரோட ஃபார்முலா. ஓகேவாமா? டவுட் இருந்தா உடனே கேளுங்க. இல்ல சார், நார்மலா நம்ம மல்டிப்ளை பண்றது தானே சார்? ஆமாடா, நம்ம டிஆர் எப்படி கண்டுபிடிப்ப? ஜெனரலா ஆர்டினரி ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து பி இன்டு கியூ. இங்க p க்கு 2 டிவைட் ஆகுது, q க்கு 2 டிவைட் ஆகுது. கரெக்ட்டுங்களா? pr pu pr qu qr. கரெக்ட்டுங்களா? அது 2 டிவைட் ஆனா 2 ஆட் பண்ணி போறோம். என்னது? pu plus pr. கரெக்ட்டுங்களா? இல்ல மல்டிப்ளை பண்ணிக்கங்க. ஆட் அண்ட் மல்டிப்ளை பண்ணிக்கங்க. சரிங்களா? எப்படி போடணும்? pu qu plus pr into qr. ஓகே. இதுல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் இல்ல சார். அவ்வளவுதான். இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதணும். யார? இதோட QU இதோட QR மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி எழுதணும் போதும். அப்ப சொல்லுங்க என்ன வருது? 600 QU minus 3 QU square plus 400 QR thank you. minus 2Q square R. QR square அவ்வளவுதான். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா நான் எக்ஸ்பிளைன் பண்ண ரெடிமா, இல்லைன்னா அடுத்தடுத்து மூவ் பண்ணிக்கலாம். இல்ல சார். இல்ல சரி, இப்போ என்ன கேட்குறான்? ப்ராஃபிட் ஃபங்க்ஷன் தான் கேட்குறான். ப்ராஃபிட் ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிப்பேன்? நோட்டேஷன் என்ன ப்ராஃபிட் ஃபங்க்ஷனுக்கு? இங்க பை தான் நோட் பண்றாங்க. PR minus TC சார். PR minus TC. அழகா சொல்லிட்டீங்க. TR ஓட வேல்யூ கையில இருக்குது. 600 பொறுமையா இருங்க. பெரிய டைம் வரணும்னா அதான் பெரிய டைம். பைந்துக்காம போடுங்க. 3QU square plus 400 QR minus 20 QR squared. இது யாரு? TR. TCங்கிறது என்னது? இதுக்கு மைனஸ் சைன் போட்டு பிளஸ் இருந்தா மைனஸ், மைனஸ் இருந்தா பிளஸ் சைன் போட்டு எழுதணும் போதும். எல்லாமே பிளஸ் சைன் இருக்குது, எல்லாத்துக்கும் மைனஸ் சைன் வருது. மைனஸ் Q ஸ்கொயர் QU ஸ்கொயர் minus 2QR square minus 200 QU minus 104 QR minus 4QU QR. சூப்பரா சொல்லிட்டீங்க. இப்போ எதெல்லாம் பேஸ் பண்ணலாம்னு பாருங்க. இங்க 600 QU minus 200 QU. எங்க இங்க இருக்குதா? இதானே? ஆமா சார். அப்ப என்ன கிடைக்கும்? 400 QU plus minus 4QU square minus 4QR square. ஓ, QR ஸ்கொயர் பண்ணலாமா? இதுவும் அது இது இல்ல, QR ஸ்கொயர் minus 4QR ஸ்கொயர் வர முடியுது. இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது.
நீ சொன்னது ஆமா கரெக்ட். -4 QR ஸ்கொயர் கரெக்ட் தான். தேங்க் யூ. ஓகே, அப்புறம் அடுத்தது யாரு? ஏம்மா? என்ன சார்? இல்ல அடுத்தது என்னமோ தொலைவிட்டு இருக்கிறீன்னு பார்த்தேன். இல்ல சார் என் கால்குலேட்டர் இல்ல கால்குலேட்டர் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இது முடிங்க, அப்புறம் கோட்டாடி கேட்கணும். ஃபர்ஸ்ட் இதை முடிச்சுட்டு போயிடலாம். பயந்துக்காது. 400 minus 104 சார். -104 இங்க இருக்குதா? ஓகே. ஆமா. அதே இதே கால்குலேட்டர் சொல்றீங்க. 300 ஆ, 300னா 294. சரி, எடுத்துட்டு வந்துரு. எடுத்துட்டியா? ஒரே செகண்ட் சார். இல்ல சார் ஒரே செகண்ட். 296 சார். ம். QR minus 4 QU QR. அவ்வளவுதானே? எல்லாமே எழுதிட்டு முடிச்சு பண்ணிங்கன்னா 4QU QR. எல்லாமே எழுதிச்சுமா, எல்லாத்தையும் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு டைம் மிஸ் பண்ணாலும் ஆன்சர் வராது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இல்ல சார் எல்லாத்தையும் எழுதியாச்சு. 400 QU minus 4Q square minus 4QR square and 296 QR minus 4QU QR. ஓகே டேக்கன், எல்லாமே எழுதியாச்சு. தேங்க்யூ. சரி, இது வந்து இது என்ன கேட்டுக்கிறாங்க கொஸ்டின்? Determine optimal quantities and price and digitech is to sell each market maximize property தான் கேட்டுக்கிறோம். மேக்ஸிமைஸ் ப்ராப்பர்ட்டி கேட்குறோம். அடுத்து செகண்ட் கொஸ்டின் செகண்ட் ஆர்டர் கண்டிஷன் பார்த்தா மேக்ஸிமைஸ் ப்ராப்பர்ட்டி ப்ரூஃப் கேட்குறோம். அப்போ நம்ம மேக்ஸிமைஸ் 2 கொஸ்டினும் ஒட்டுக்க முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட்டும் ஏவும் பியும் ஒட்டுக்கவே முடிச்சிடலாம். கரெக்டாமா? ஆமா சார். இப்போ என்னென்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் நம்ம 2 வேரியபிள். இங்க யார் யார் வேரியபிள்? டி QU QR. அவ்வளோதான். அப்போ இப்போ இங்க என்ன போடுவேன்? டி டோ டி கிடையாது, டோ டோ பை பை டோ QR QU போட்டலாமா? QU என்ன கிடைக்கும்? 400 minus 8 QU இது வந்து 0 ஆயிடும். 0 ஆயிடும் சார். இதுவும் QR இருக்குது, 0 ஆயிடும். அப்போ minus 4 QU QR. QU 1 ஆயிரும். QU வந்து 1 ஆயிரும். QR QR. கரெக்டா? புரிஞ்சுட்டியா? சூப்பர். அப்ப டோ பை பை டோ QR எவ்வளவு வரும்? QR மட்டும் நான் வச்சுக்கோ. QUங்கிறது 0 பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 0 ஆயிடும் சார். ரெண்டுமே 0. minus 8 QR plus 296 தப்பு பண்ணிட்டோம். இங்க QU தான் வரும். QU ஓகே. plus 296 plus 296 ஆமா சார். ஆமாடா, plus 296 minus 4 QU சார். minus 4 QU. இப்போ நம்மளோட ஒர்க் என்ன அப்படின்னா, மேக்ஸிமைஸ் கண்டுபிடிக்கனால டோ பை பை டோ QU ஈக்குவல் டு 0 போடணும். அப்போ ஈக்குவல் என்ன கிடைக்குது? 400 கரெக்டாமா? மைனஸ் QU மைனஸ் 4 QR கரெக்டா கண்ணு? ஆமா சார். இப்போ இது ரெண்டு மைனஸ் சைன் இருக்குது. இது ரெண்டு இங்கே கொண்டு வந்துருங்க. நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்போ 8QU plus 4QR ஈக்குவல் எவ்வளோட கண்ணு? 400 கரெக்டா? ஆமா சார். எல்லாமே என்ன ஆகும்? 2 ஆல டிவைட் ஆகுமா? சரி, 4 ஆல டிவைட் ஆகுமா? 4 ஆல டிவைட் ஆகுது. 2QU கரெக்ட்டுங்களா? plus QR is equal to 100. சூப்பர். இதுதான் நம்மளுடைய ஈக்குவேஷன் 1ன்னு வெச்சுக்கோங்க. ஓகே சார். அடுத்தது யாரா கண்ணு? இவனா? ஆமா சார். டோ பை பை டோ QR equal to 0. அப்ப என்னாச்சு? minus 8QR plus 296 minus 4QU equal to என்ன? 0. கரெக்டா? ஆமா சார். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஆல்ரெடி சொன்ன ஐடியா தான். இவங்க ரெண்டு பேரும் நெகட்டிவ் வேல்யூ, இவன் பாசிட்டிவ் வேல்யூ. அப்ப இவன் அந்த 0 கொண்டு பக்கம் போயிட்டா 8QR plus 4QU equal to 296. இப்போ என்ன பண்ண போறோம்? டிவைடட் பை சேம் ஐடியா 4 ஆல டிவைட் ஆகுது, 4ன்னு போட்டுட்டேன். ஓகே சார். 2QR plus QU equal to 4 ஆல டிவைட் பண்ணா 7 4 28. 28னா 74 சார். ஓகேமா. அப்ப இது ஒரு ஆர்டர் பண்ணி எழுதிக்கங்க. QU plus 2QR
equal to 74. Any doubt ஓகே. up to this concept? இல்ல சார். இது 2 மெத்தட்ல போடலாம். ஒண்ணு எலிமினேஷன் மெத்தட் போடலாம். இன்னும் உனக்கு புடிச்ச கால்குலேட்டர் மெத்தட்ல போடலாம். உனக்கு எது பிடிக்குமோ நீங்க அத சால்வ் பண்ணிக்கீங்க. சார் இது எப்படி சார் நான் கால்குலேட்டர்ல போடுவேன்? கால்குலேட்டர் உனக்கு போட்டு கத்துக் குடுக்கலையா? கத்துக் குடுத்துருக்கேன். இல்ல சார். அது நம்ம ஒரு வேரியபிள்னால நம்ம அத போட்டோம் சார். இங்க 2 வேரியபிள் கால்குலேட்டர் எடுத்துக்கோ. சார் ஒரே செகண்ட் நான் எடுத்துட்டு வந்துடுறேன் சார். ஓகே சீக்கிரம் வா. ஓகே சார். சரிடா. இப்போ மோட் ஆப்ஷன் ஒரு டைம் அப்படியே பிரஸ் பண்ணுமா? மோட். ஓகே சார். என்ன வந்திருக்கு? காம்ப் 1 காம்ப்ளெக்ஸ் 2 சார். எகைன் ரெண்டாவது டைம் அமுத்துங்க. SDREG பேஸ் சார். மூணாவது டைம் அமுத்துங்க. EQN EQ1 எத்தனாவது நம்பர் கொடுத்துருக்காங்க? 1 சார். 1 பிரஸ் பண்ணிக்கோமா? ஓகே சார். என்ன வந்திருக்கு? unknowns 2 or 3ன்னு கேட்டிருக்காங்க. unknowns 2 or 3. இங்க எது தெரியாது? QU QR ரெண்டுமே சார். அப்ப 2 unknowns இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். அப்ப அத பிரஸ் பண்ணீங்க 2ன்னு. ஓகே சார். இப்போ என்ன பண்ணணும்? A1 A வந்து இங்க என்ன? இதனோட 2 சார். கோஎஃபிஷியன்ட் 2. சரிங்களா? ஓகே. இதனோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது? எது இல்லைன்னா 1ன்னு இருக்கும். கரெக்ட்டா? 1 ஆமா சார். அடுத்து என்ன இருக்குது? 100. 100. சேம் ப்ராசஸ் செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே. 1 2 ஈக்குவல் தான போடுறீங்க. ஈக்குவல் கூட தான அமுத்துறீங்க. ஆமா சார். சார் அப்போ வந்து x equal to 42ன்னு காமிக்குது சார். xங்கிறது என்னங்க? நம்ம x வேரியபிள் வந்து q அழகா சொல்றேன். அப்புறம் என்ன எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நடிக்கிறீங்க. சார் QR என்ன? 42 சார். QR வந்து 16. அவ்வளவுதான் நடக்கும். இதுதான் நம்மளுடைய குவான்டிட்டி ஆஃப் ரூரல் அண்ட் குவான்டிட்டி ஆஃப் அர்பன். ஓகேங்களா? ஓகே சார். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்ல சார். இல்ல. சரி, இப்ப போய் நம்ம என்ன பண்ண போறோம்? டோட்டல் ரெவென்யூ அண்ட் டோட்டல் காஸ்ட் இது ரெண்டுலயும் இந்த வேல்யூ எங்கெல்லாம் இருக்குதோ அங்க போய் சப்மிட் பண்ணி எனக்கு ஆன்சர் சப்மிட் பண்ணி சொல்லணும். சரிங்களா? ப்ராஃபிட்ல சப்மிட் பண்ணுமா சார்? ப்ராஃபிட்லயும் சப்மிட் பண்ணிக்கலாம், இல்ல ரெண்டையும் கண்டுபிடிச்சிக்கலாம். எது வேணா பண்ணிக்கங்க. ஏன்னா ப்ராஃபிட்டோட விட டிஆர் மைனஸ் டிசி. சரிங்களா? நீங்க ஏதோ ஒரு இடத்துல போய் சப்மிட் பண்ணுங்க. சரிங்களா? எய்தர் ப்ராஃபிட், இதெல்லாம் ப்ராஃபிட் இதுல போய் சப்மிட் பண்ணா சரி, இல்ல டிஆர் மைனஸ் டிசி அதனோட ஐடியால போய் சப்மிட் பண்ணா சரி, அது உன்னோட விஷயம். நீ என்ன வேணா டிஆர் டிசிங்கிறது கேட்டா டிஆர் டிசி என்ன? இதன் டிஆர் ஆமா சார். இதுல போய் சப்மிட் பண்ணி திரும்ப இதுல போய் சப்மிட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணா சரி. அது உனக்கு எது பிடிக்குமோ நீங்க அதை கம்ப்ளீட் பண்ணுங்க. சரியா? ப்ராஃபிட்லயே பண்ணிடுறேன். ப்ராஃபிட் பண்ணிக்க, உனக்கு எது வேணுமோ பண்ணிக்கங்க. சரிங்களா? அப்ப இது எனக்கு வேணுங்களா? இது எப்படி எடுக்கிறது நானு? 400 into 42 மினிமைஸ் பண்ணிக்கிறேன். மேபி பாசிபிளா தான் கீழே எழுதுறேன். அப்படி தெரியல எழுதுறது. ஓகே சார். ஓகே, இப்போ போகலாமா? ஓகே சார். ஏன்னா அங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும்போது எடுத்து கூட இன்சர்ட் பண்ணி இன்சர்ட் பண்ண முடியல. சரி சார். I equal to 400 into 42 minus 4 into 42 square minus 4 into 16 square plus 296 into 16 minus 4 into 42 into 16.
10,768 sir. இன்னொரு சொல்றேன் எவ்வளவு? 10,768. 68. இது both rural and urban. கரெக்ட்டுங்களா? ஆமா சார், ஓவரால். ஓவரால். சரி. இப்போதைக்கு நம்ம மெயின் ஒர்க் என்ன? இது டோட்டல் ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிச்சிருக்கீங்க. கரெக்ட்டுங்களா? இப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் எடுத்துட்டு மேக்ஸிமமும் மினிமமும் கண்டுபிடிக்கல. செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்குமா கண்டுபிடிக்கூடாதா? ஆமா சார். கண்டுபிடிச்சலாமா? செகண்ட் ஆ டெரிவேட்டிவ். பண்ணலாம் சார். செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் என்ன பண்ணணும்? இதை மட்டும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியல என்னால. நீங்க எடுத்து பாருங்க. அதான் நான் எடுக்கிறேன் சார். எடுத்துட்டீங்களா? ஒரே செகண்ட் சார், நான் எடுக்கிறேன். இந்த 2 ஃபங்க்ஷன் எனக்கு வேணும். இந்த 2 ஃபங்க்ஷன் எனக்கு மெயின். ஒரே செகண்ட் சார். ஓகே சார். சரி, இப்போ கீழே போறேன். திரும்ப சொல்லி நான் கீழே எழுதிக்கலாம். அப்புறம் மறுபடியும் போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டி பை பை டி கியூ என்னடா என்ன? டி டோ கியூ யூ. 400 ம். minus 8q minus 4qr சார். மைனஸ் 4qr. கரெக்டாமா? ஆமா சார். சரி, இதனோட செகண்ட் டெரிவேட்டிவ் என்ன? டோ ஸ்கொயர் யூ பை டோ கியூ யூ ஸ்கொயர். இது என்ன? இது 0 ஆயிரும். மைனஸ் 8 மட்டும் வரும். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். அப்போ இது லெஸ் தென் 0. டைரக்டா லெஸ் தென் 0ன்னு வந்துச்சு. QU ஓட வேல்யூ ஆல்ரெடி 42 தெரியும். கரெக்ட்டுங்களாமா? ஆமா சார். சரி, அப்புறம் என்னென்ன இதனோட வேல்யூ? 2 பை அது 2 பை. அப்போ இதனோட வேல்யூ மேக்ஸிமம் என்னவோ? மேக்ஸிமம் தானே இது? லெஸ் தென் 0னா மேக்ஸிமம் தானே? ஆல்ரெடி நீங்க ஃபர்ஸ்ட் ஆமா சார். ஓகே. அதே மாதிரி டோ ஸ்கொயர் பை டோ கியூஆர் ஸ்கொயர். டோ கியூஆர் ஸ்கொயர் வேல்யூ என்ன வரும்? ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இதனோட ஆன்சர் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வேணும்னா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வேல்யூ என்ன? டோ பை கியூஆர். ஒரே செகண்ட். minus 8qr plus 296 minus 4qu sir. plus 296 minus 4qu. கரெக்டாமா? ஆமா சார். சேம் ப்ராசஸ் செகண்ட் டெரிவேட்டிவ். டோ ஸ்கொயர் பை டோ கியூஆர் ஸ்கொயர். என்னடா கிடைக்கும்? minus 8 சார். இது 0 ஆயிரும். minus 8. Again less than 0. 0. Pi is maximize. கரெக்ட்டுங்களா? ஆமா At சார். QR equal to QR 16 சார். 16. ஓகேங்களா? சரி, இப்போ இன்னொரு டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். ஓவராலா நம்ம சொல்ல வேணும். ஓகேங்களா? இப்போ அர்பனுக்கு தனியா சொல்லியாச்சு, ரூரலுக்கு தனியா சொல்லியாச்சு. அர்பன் அண்ட் ரூரல் கம்பைன் பண்ணி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தலாமா? ஓகே சார். என்னாச்சு? டோ ஸ்கொயர் பை டோ கியூ ஆர் யூ டோ கியூ யூ டோ கியூ ஆர். கரெக்டாமா? ஆமா சார். அப்போ என்ன வரும் உனக்கே தெரியும். என்ன எழுதணும்? டோ பை டோ கியூ யூ இன்ட்டு டோ பை டோ கியூ ஆர். கரெக்டாடா கண்ணு? அப்போ டோ பை டோ கியூ யூ டோ பை டோ கியூ ஆர் என்ன? 8 minus 8 minus 8. ஆமா சார். minus 8 qr 296 6 minus 4 QU. கரெக்டாடா கண்ணு? ஆமா சார். இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு u பண்ற. வித் ரெஸ்பெக்ட் டு u பண்ணும்போது என்ன ஆகும்? இது 0 ஆயிரும். minus 4qu. minus 4 மட்டும் தான் வரும். QU தான். minus 4. ஆமா சார். சரி, இது வந்து நம்ம என்ன பண்ண வேணும்னா ஃபார்முலா நல்லா பார்த்துக்குங்க. நல்லா சொல்லி கொடுத்துறேன், பார்த்துங்க, புரியல என்ன கேட்டுங்க. டோ ஸ்கொயர் பை டோ கியூ யூ ஸ்கொயர். கரெக்டுங்களா? இன்ட்டு டோ ஸ்கொயர் பை டோ கியூ ஆர் ஸ்கொயர் மைனஸ் டோ ஸ்கொயர் பை டோ கியூ யூ டோ கியூ ஆர் இஸ் கிரேட்டர் தென் 0னா பை இஸ் மேக்ஸிமம். ஓகேங்களா? இதான் ஃபார்முலா. ஓகே. செகண்ட் டெரிவேட்டிவ் யாரு? இதுதான் செகண்ட் டெரிவேட்டிவ். இங்க பாருங்க, மேல கண்டுபிடிச்சிங்க. நீங்க பெருசா ரிஸ்க் எடுத்துக்கணும். மேல ரெண்டு கண்டுபிடிச்சிங்கல. ஆமா இதனோட சார். வேல்யூ நல்லா பாருங்க. இதனோட வேல்யூ மல்டிப்ளிகேஷன் மைனஸ் திஸ் வேல்யூ. ஓகேங்களா? இதானே டோ ஸ்கொயர் பை கியூஆர் டோ கியூ டோ கியூஆர். கரெக்ட்டுங்களா? minus 8 minus plus 8 into 64 சார். இது b ஸ்கொயர், இது ஹோல் ஸ்கொயர்னு போடணும். சரிங்களா? இது வந்து என்னது? ஹோல் ஸ்கொயர்னு போடணும். மைனஸ் 64 சார்.
minus 4 whole square. கரெக்ட்டுங்களா? ஆமா 64 சார். plus 64 minus 16. கரெக்ட்டா? -16 ஆமா சார். என்ன கிடைக்கும்? இஸ் a positive value. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். பாசிட்டிவ் வேல்யூ என்னது? 48 48 is greater than 0. மினிமம். கிரேட்டர் than 0னா இந்த கேஸுக்கு மேக்ஸிமம். இது எப்பயுமே greater than 0 தான் இருக்கும். சரிங்களா? ஓ ஓ ஓகே 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 சார். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. நான் இன்னொரு ஷார்ட்கட் சொல்லிடுறேன். ஏ வந்து என்ன எடுக்கிறீங்கன்னா டோ ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா டோ ஸ்கொயர் பை டோ கியூ யூ ஸ்கொயர். சரிங்களா? ஆமா. சி வந்து என்ன எடுக்கிறீங்கன்னா டோ ஸ்கொயர் பை டோ கியூ ஆர் ஸ்கொயர். சரிங்களா? பி ஓகே என்ன சார். எடுக்கிறீங்கன்னா டோ ஸ்கொயர் பை டோ கியூ யூ கியூஆர். கரெக்டாமா? கியூஆர் ஓகே. இப்படி எடுக்கிறீங்க. அதனோட ஃபார்முலா என்ன சொல்றாங்கன்னா ஏவோட வேல்யூ லெஸ் தென் 0 ஆர் ஓஆர் போட்டு ரெண்டுல ஏதோ ஒன்று லெஸ் தென் 0 இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா ரெண்டுமே லெஸ் தென் 0 இருக்கலாம். ஓகேங்களா? ஓகே லெஸ் சார். தென் 0 பட் ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 0 வந்தா அந்த கிவன் ஃபங்க்ஷன் பை இஸ் மேக்ஸிமம். இதுதான் ஃபார்முலா. சார் இப்ப 2 அதுல எதுவுமே லெஸ் தென் 0வா இல்லனா என்ன சார் பண்றது? இல்ல ஒரு நிமிஷம். சப்போஸ் இது கிரேட்டர் தென் 0 ஆர் இது கிரேட்டர் தென் 0 அப்படி இருந்தும் இது கண்டிப்பா கிரேட்டர் தென் 0 தான் இருக்கணும். இந்த கேஸ் எந்த கேஸ் இருந்தாலும் இந்த கேஸ் வந்து கிரேட்டர் தென் 0 தான் இருக்கணும். சரிங்களா? அப்படி இருந்தா பை வந்து மினிமம். ரெண்டுமே கிரேட்டர் தென் இங்கே மினிமம் வந்து அது பேர் என்னது மினிமம். ஏ ஓகே சார். கிரேட்டர் ஆர் பி கிரேட்டர். சரிங்களா? அப்படி இருந்து இதுவும் கிரேட்டர் தான் இருந்தா இதுவும் என்னவா இருக்கணும் கிரேட்டர் தான் இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது பை இஸ் மினிமம். நீங்க சொன்ன மாதிரி நீங்க சார் லெஸ் தென் 0 வராதுன்னா லெஸ் தென் 0 வரும். லெஸ் தென் 0னா நோ மேக்ஸிமம் நோ மினிமம். பார்ஷியல் டெரிவேட்டிவ் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? நோ மேக்ஸிமம் நோ மினிமம். இந்த பாயிண்ட் மட்டும் எழுதிக்கங்க. இந்த இடத்துல வரும்போது சொல்லலாம், அதனால இந்த இடத்துல சொல்லிட்டேன். சரிங்களா? ஓகே சார். சரி, இந்த ப்ராப்ளமே நோட் பண்ண போறப்பல ப்ராப்ளம் போடும்போது நோட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நம்ம 2 கேஸ் முடிச்சிட்டோம். ஏ அண்ட் பிங்கிற கேஸ் முடிச்சிட்டோம். இதுல என்ன டவுட் இருந்தா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வரைக்கும் 15 மார்க் முடிச்சாச்சு. ஓகே. திரும்ப ஸ்கிரீன் உனக்கு போடுறேன். போட்ட முன்னாடி எது எது முடிச்சிட்டு சொல்லிடுறேன். சரிங்களா? இன்னும் நம்ம பிஆர் அண்ட் பிக்யூ எல்லாமே கண்டுபிடிக்கணும். பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கொஸ்டின் எது எது முடிச்சுக்கிறோம் பாருங்க. நீங்க செக் பண்ணி நீங்களே பாருங்க எவ்வளவு முடிச்சுக்கிறோன்னு. ஸ்கிரீன் தெரியுதாமா? தெரியுது சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன கேட்குறாங்க, மேக்ஸிமம் இஸ் ப்ராஃபிட்டா கேட்குறாங்க, கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் டெரிவேட்டிவ் வச்சு சொல்ல சொன்னாங்க. செகண்ட் டெரிவேட்டிவ் வச்சு இப்போ தான் சொல்லிட்டேன். என்ன சொல்லிக்கிறேன்? ரெண்டுமே கிரேட்டர் than 0. therefore this is also மேக்ஸிமம். greater than 0. pi is maximum with qu equal to எவ்வளவு 42 42 qr equal to 16. 16. ஓகேங்களா? அவ்வளவுதான் கேட்டேன். பையோட வேல்யூ கண்டுபிடிச்சது. பையோட வேல்யூ நீ என்னமோ சொன்ன 10,000 சம்திங் என்னமோ சொன்ன. கரெக்ட்டா? 10,768 சார். 768 ஓகேங்களா? முடிஞ்சதுங்களா? ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் முடிஞ்சதா? தேர்ட் ஒன்று என்ன கேட்குறாங்க கண்ணு? தேர்ட் ஒன்று தான் கொஞ்சம் பார்த்து போடணும். தேர்ட் ஒன்று என்ன கேட்குறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். Using the differential of total cost function to estimate the change in total cost if the output in the urban market increases by 2% while the output in rural market increases by 1%. 1% ரூரலா? 2% ஆமா சார். 2% 1% ஒன்று சொல்லிக்கிறேன். urban markets சார். அர்பன் மார்க்கெட் வந்து 2%. யூ ஓடது கியூ யூட போய் மாற்ற வேணும். கியூ யூட போய் மாற்ற வேணும். சரிங்களா? அதே மாதிரி 1% யாருக்கு? கியூஆர் சார். ஓகே. இப்போ பார்த்தீங்களாமா? அப்ப இன்க்ரீசிங் ஆகட்டும். என்ன சொல்லிட்டேன்? இன்க்ரீசிங் தான் சொல்லிக்கிறோம். ஆமா சார். சேஞ்சஸ்னா இன்க்ரீசிங் ஆகும். டோட்டல் இன்க்ரீசிங் ஆகுது. கரெக்டா? இன்க்ரீசிங் தான் சொல்லிக்கிறோம். ரெண்டுமே என்னது இன்க்ரீசிங் தான். இன்க்ரீசிங்னா ஆட் பண்ணணும் இருக்கிற வேல்யூவை. அப்ப அதை நோட்டேஷன் என்னன்னா இன்க்ரீசிங்னா நம்மளுக்கு டெல் கியூ நோட் பண்ணும்போது சம் இடத்துல டி கியூ நோட் பண்ணுவாங்க. நம்ம டெல் கியூன்னு நோட் பண்ணிக்கலாம். டெல் கியூ யூ அதோட வேல்யூ ஆல்ரெடி கியூ யூவோட வேல்யூ 0.42 plus 0.84. பிளஸ் இல்ல இன்ட் ஓகே சார். இன்ட் 0.2 ஈக்குவல் டு 0.84. 2.84. சூப்பர்மா. அப்ப ஒரிஜினல் QU என்ன ஆயிரும்? ஒரிஜினல் QU ஈக்குவல் டு நியூ இது. கரெக்ட்டா? நியூ QU எழுதிக்கலாமா? ஓகே சார். இன்க்ரீஸ் ஆகுதுல. அப்ப இன்க்ரீஸ் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நியூ QU. கரெக்ட்டாமா? ஆமா சார்.
சார் ஆனா நம்ம வந்து இதுலலாம் சார் லைக் நம்ம நார்மல் டிஃப்ரென்சியேஷன் போடுறப்ப நம்ம அதில் எம்ஆர் கண்டுபிடிச்சி அப்புறம் இந்த 42 அதில் சப்ஸ்டியூட் பண்ணி அதில் வர ஆன்சர் எடுத்து மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம் சார். அதுதான் நம்ம ஆனால் QU ஆல்ரெடி எடுத்து போட்டாச்சுல. QU என்ன பண்ணுவீங்க? நார்மல் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சீங்க. அது ஈக்குவல் 0 போட்டீங்க. அதுலருந்து தானே Q கண்டுபிடிச்சுக்கிறோம். அதுலருந்து தான் கண்டுபிடிக்கணும். வேற எதுலருந்து நம்ம கண்டுபிடிக்கல. சரிங்களா? அப்ப 42.84 கரெக்டாமா? இதே மாதிரி அர்பன் போட்டலாமா? அர்பன் என்ன 1% சரிங்களா? QR இருக்கு சாரி ரூலருக்கு. அப்ப என்ன பண்ணும்? டெல் QR. டெல் QR என்ன 16 இருக்குது இன்டு 0.01 வரும். 16.16 சார். ஓகே எண்ட் ஆஃப் ரிசல்ட் சொல்றேன். சூப்பரா சொல்லிட்டோமா. வெரி குட். நியூ QR. நியூ QR வருது 16.16 சொல்லணும். ஓகே டகனு. இப்போ இது முடிஞ்சதா? அவன் எதோட கம்பேர் பண்ண சொல்றான்? டோட்டல் காஸ்ட். டோட்டல் காஸ்டோட கம்பேர் பண்ண சொல்றான். டோட்டல் காஸ்ட் வேல்யூ என்ன? இங்க இருக்குது. கரெக்டாமா? ஆமா சார். சொல்லுங்க டோட்டல் காஸ்ட் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். டோட்டல் காஸ்ட் ஒரிஜினல் டோட்டல் காஸ்ட் என்னன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் டோட்டல் காஸ்ட் என்னன்னு பார்க்கணும். அப்ப நியூ டோட்டல் காஸ்ட் பார்க்கணும். அப்ப ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். ரெண்டையும் கம்பேர் பண்ணா ரெண்டு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே சார். அப்ப QU ஈக்குவல் என்னது 42, QR வந்து 16. இதனோட ஆன்சர் என்ன? அதாவது இதுல ஆன்சர் என்ன? QU ஈக்குவல் டு சொல்லிரு 42.84 and இதனோட ஆன்சர் QR ஈக்குவல் டு 16.16. டக்கு டக்குனு போட முடியுமா? இதனோட கால்குலேஷன் இதனோட கால்குலேஷன் அப்புறம் டிஃபரன்ஸ் என்ன எப்படி இன்கிரீஸ் ஆகும்? ஓகே சார் 42 Q2. சார் கொஞ்சம் அந்த क्वेश्चन ஜூம் பண்ண முடியுமா சார்? பண்ணிக்கலாமா? ஓகே சார். இல்லைன்னா அது கூட தனியாக எடுத்து போட்டு காட்டிடுறேன். ஓகே சார். இங்க இருக்கிற அப்ளை பண்ணி பாருங்க. அங்க போய் தொடர்பு இருக்கணும். ஓகே சார். ஓகே 42 Q square square plus 200 into 42 plus 104 into 16 plus 4 into 40 into 16. So first one on the 15028 sir. ஒரே நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன். 15028 சரி ஓகே. 028 sir. 15028. செகண்ட் ஒன்று சொல்றேன். Next one 15028. கரெக்ட்டுமா? ஓகே. Sir 15375. ஒரு நிமிஷம் எழுதிக்கிறேன். 15375.37 sir. 37. இப்போ இது ரெண்டு டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க. இது ரெண்டோட டிஃபரன்ஸ் 15028 minus 15375.37 minus 347.37 sir. மைனஸ் பண்ணா பிளஸ் வெச்சுங்க. சரிங்களா? மைனஸ் பண்ணா பிக்கஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. பிக்கஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. அதனால பிளஸ் வெச்சுக்கலாம். இல்ல மாடல்ஸ் போட்டு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ என்னன்னா del q வெச்சு இந்த பெர்சன்டேஜோட இன்கிரீசிங். இப்போ நீங்க நார்மல் டெரிவேட்டிவ் வெச்சு போட்டா என்ன நடக்கும்? இந்த DC யோட வேல்யூ இருக்குல்ல TC யோட வேல்யூ. அப்ப அது நார்மல் டெரிவேட்டிவோட வேல்யூ வெச்சு போட்டீங்கன்னா என்ன நடக்கும் பார்த்தலாமா?
நார்மல் டெரிவேட்டிவ்னா சார்? டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கல, பார்ஷியல் டெரிவேட்டிவ். இப்போ போடுறேன் ஒன்றும் பயப்படாது, இப்போ போடுறேன். ஏன்னா 5 மார்க் கொஸ்டின் இது, அதனால அதையும் போட்டு காட்டி இது ரெண்டோட ஆன்சர் கம்பேர் பண்ணிட்டு நம்ம ரிசல்ட் சொல்லணும், சரிங்களா? இப்போ என்ன, டோ டிசி பை டோ கியூஆர் கியூயூஆ Q. கியூஆர் ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். டோ டிசி டிவைட் பை டோ கியூஆர், கரெக்டுங்களா? இங்கே ஆமா கியூயூட சார். வேல்யூ வந்து 42 எண்ட் ஆஃப் ரிசல்ட்ல. இங்கே கியூஆரோட வேல்யூ வந்து 60. ரெண்டு வேல்யூ எங்க இருக்குதோ அது ரெண்டுமே அப்ளை பண்ணுங்க, தப்பு கிடையாது, சரிங்களா? ஓகே சார். QR வந்து 60 அண்ட் QU ஓட வேல்யூ 42. ஸ்டார்ட் பண்ணலாமா? சொல்லுங்க என்ன ஓகே கிடைக்கும்? சார். 2QU ஸ்கொயர் பிளஸ் அது 0 ஆயிரும். 200 சார் 2QU தான் சார் வரும். இன்னொரு ஸ்கொயர் டைம் மாதிரி மிஸ்டேக் பண்ணிட்டுனா தேங்க்யூம்மா. அப்ப என்ன வரும் சொல்லுங்க போலாம். ப்ளஸ் 200 ஆ ப்ளஸ் 4QR. 4QR. அப்ப இந்த வேல்யூ சப்மிட் பண்ணி சொல்லு, என்ன ஆன்சர் வருதுன்னு. ரெண்டு ஆன்சர் சப்மிட் பண்ணி சொல்லுங்க. சப்மிட் பண்ணி 42 வச்சு சார். 42 and 16. 2 ஓகே சார். into 2 into 42 plus 200 plus 4 into 16. 348 சார். 348. சேம் ப்ராசஸ் QR போட்டுடலாமா? QR என்ன கிடைக்கும்? 4QR 4QR plus 104. 104 plus 4QU. இது போடுற கண்ணு 4 into 16 plus 104 plus 4 into 42. 336 sir. 336ங்களா? ஆமாம் சார். சரிம்மா, இதற்கு பர்சன்டேஜ் இப்போ கண்டுபிடிங்கம்மா. ஆல்ரெடி இது கண்டுபிடிச்சிட்டீங்க, இது ஓகே கண்டுபிடிச்சிட்டீங்க. நம்ம ரெண்டுக்கு காமன் டிஃபரன்ஸ் என்ன போட்டுக்கிறீங்க? இங்க மேல போட்டது வந்து எங்க போட்டுக்கிறோம்? 34 34 7 3 4 7. 7. சரி, இது கம்பேர் பண்ணும்போது எது மோர் பர்சன்டேஜ் வரும், எது லெஸ் பர்சன்டேஜ் வரும்? இப்போ எதுக்கு? நம்ம டிசியோட காமன் வேல்யூ என்ன? தட் இஸ் ஈக்குவல் டு 347.67. 74 sir. 37. ஓகே 34737. தேங்க்யூ மேம். 37 ஓகேங்களா? இப்போ கம்பேர் பண்றாங்க என்ன? இப்போ கம்பேரிசன் இது சேஞ்சஸ், நாட் ஃபார் கரெக்ட், இது சேஞ்சஸ், சரிங்களா? இது டெல் சி, ஓகே, ஓவரால் சேஞ்சஸ் இது, சரியாமா? ஓகே சார். இப்போ சொல்லுங்க, இது மூணோட ஆன்சர்ல எது வந்து பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து அதிகமா இருக்கும், எதுன்னு எது கம்மியா இருக்கும்? எது கம்மியா இருக்குதோ அது மோர் அக்யூரேட், எது அதிகமா இருக்குதோ அது வந்து லெஸ் அக்யூரேட். சார் கம்மியாக இருக்கிறது இந்த டிடிசி சாரி டால். எப்படி பர்சன்டேஜ் கண்டுபிடிங்க, இது இப்படி பண்ணிவிடலாம். கம்பேரிசன் பார்த்தா போதும், இது வந்து அதிகமா இருக்கும், இதுக்கு டிஃபரன்ஸ் பார்த்தாவே தெரியும், இதுக்கு டிஃபரன்ஸ் பார்க்கும்போது இதுதான் பர்சன்டேஜ் வந்து அதிகமா இருக்கும், கரெக்ட்டுங்களா? அப்படியா சார்? இல்ல, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க, இதுக்கும் பாருங்க டிவியேஷன், ரெண்டையும் டிவைட் பண்ணுங்க. அதையும் டிவைட் பண்ணுங்க. இல்ல, எப்படி கம்பேரிசன் பார்க்க, பர்சன்டேஜ் எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? சார் நான் இன்னும் அந்த பர்சன்டேஜோட இதே பண்ணலையே சார். அதாம்மா, இதையும் கம்பேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட், அண்ட் ஆல்சோ இதையும் கம்பேர் பண்ணுங்க. ஓகே சார். எது மோர்? எனக்கு எப்படி கம்பேர் பண்றதுன்னு தெரியல சார். இதனோட ஆன்சர் என்ன? 348. இதனோட ஆன்சர் என்ன? 348 நியர்பை. இட்ஸ் மோர் ஓவர் ஈக்குவல் மாதிரி தான் இருக்குது, கரெக்ட்டுங்களா? ஆமா சார். பட் இது பாருங்க, இது எவ்வளவு கிடைக்குது? 336 வரல. ஆமா சார். அப்ப இது ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இல்ல? நம்ம கம்பேர் பண்ணா இதையும் கம்பேர் பண்ணா டிவியேஷன் நிறைய இல்ல? ஆமா சார். அப்ப நம்மளுக்கு எது லெஸ் தென் கம்பேரிசன் இருக்குதோ அதுதான் வந்து நம்மளுடைய மோர் அக்யூரேட். எது வந்து அதிகமா இருக்குதோ அது வந்து ஸ்மால் அக்யூரேட், ஓகேங்களா? லார்ஜ் இல்ல ஸ்மால் அக்யூரேட், சரிங்களா? ஸோ அதான் இங்க மெயினா மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஓகே, the percentage changes of small, the linear approximation tends to more accurate. If the percentage changes of large, then linear approximation may not accurate. ஓகேங்களா? This is a very important point. அப்ப கம்பேர் பண்ணும்போது எது வந்து நம்மளுக்கு லெஸ் தென் பர்சன்டேஜா இருக்குதுன்னா இது ரெண்டையும் கம்பேர் பண்ணா லெஸ் தென் கம்மியா இருக்குது, இதையும் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாகும். சரி, இதுவும் பண்ணணும், சரியாமா? ஓகே சார். இதுதான் மெயின் ஆன்சர். 5 மார்க், கடைசி 5 மார்க், சரிங்களா? ஓகே சார். இவ்வளவுதான்மா. நீங்க சூப்பரா பண்றீங்க, உங்களால இதுல 20 மார்க் எடுக்க முடியும்.
கொஞ்சம் ட்ரை பண்ணி போடுங்க. பொறுமையா காப்பி பண்ணுங்க. சரிங்களா? Okay, இது sir. வந்து 2023ல இருக்கிறது. 2022 டூ 2023. கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க. டவுட் இருந்தா கேளுங்க. இன்னொருக்க கூட சொல்லிக் குடுக்குறேன். இத வச்சுட்டு இன்னொரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம்.